लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दतितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தளிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2191வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 4ஆம் திருமொழியினுடைய 10வது பாசுரம், அதாவது 740வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்கண்ணபுரத்தின் 100 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ள கலியனின் பாசுரங்களிலே இது 40வது பாசுரம். பலன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரமாக அமையாமல் பாகவதர்கள் அனைவரும் தங்களுக்காக ஆழ்வார்களும் பாகவதர்களும் சேர்ந்து பாடுவதாக இருக்கக்கூடிய பாசுரம். இந்த பாசுரம் சற்று வித்தியாசமான பாசுரம். பொதுவாக பாசுரங்களை சொல்லி இந்த பாசுரங்களை படித்தால் இந்த பலன் கிடைக்கும் என்று சொல்வதில்லாமல், இந்த பாசுரங்களிலே நாங்கள் பாடுகிறோம், எங்கள் மீது வந்து உன்னுடைய அருளை பொழிவாயாக என்று சொல்லுகிற பாசுரம். பரகால நாயகியாக விரகதாபத்தால் பாடிய பாசுரங்களாக 9 பாசுரங்கள் இருக்க, இந்த பாசுரங்களிலே அடியோம் என்று சொல்லி தொண்டரோம் என்று தன்னை பற்றி மட்டுமல்ல, தன்னை பற்றி சொன்னாலே அத்தனை பாகவதர்களையும் சொல்வதாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பாடியுள்ள பாசுரம் இந்த பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிலோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமானவேன் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கான் நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கண்ணலின் பொறி பரகாலன் பண்வல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் ஓன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்துருளும் கையால் அடியேன் வினையை துணித்துருள வேணும் துணிந்து. 740வது பெரிய திருமொழி பாசுரம். வண்டமரும் சோலை வயலாளி நன்னாடன் கண்ட சீர் வென்றி கலியன் ஒளிமாலை கொண்டல் நிறவண்ணன் கண்ணபுரத்தானை தொண்டரோம் பாட நினைந்து ஊதாய் கோல் தும்பி ஏ தும்பியே. வண்டுகள் வந்து அமரக்கூடிய அழகான சோலைகள் உடையதும் வயல்கள் நிறைந்ததுமான திருவாலி என்கிற நல்ல நாட்டுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய நேரான நல்ல குணங்களுக்கு உத்தம புருஷனாக இருக்கக்கூடிய வெற்றியின் நாயகனாக விளங்கக்கூடிய திருமங்கையாழ்வார் அருளி செய்த இந்த சொல்மாலையை கொண்டு மேகத்தின் நிறம் போன்ற நிறத்தை உடையவனான திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை அடியோங்கள் என்ற அடியோர்கள் பாடும்படியாக நீ நெஞ்சிற்கொண்டு ஊத வேண்டும் என்று சொல்கிறார். பொதுவாக பலன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரங்களிலே இது நடந்தால் இது நடக்கும் என்று சொல்லுவார், இதை சொன்னால் இது கிடைக்கும் என்று சொல்லுவார். ஏனென்றால் சில நிறைய பாசுரங்களை பார்த்துருக்குறோம். அதில் நிகமன பாசுரங்களில் பூவளரும் கற்பங்கஞ்சேர் பொன்னுலகில் மன்னவராய் புகழத்தக்கோரே என்றும் நீர்மலி வையத்து நீடு நிற்பார்களே என்றும் நாம் அருவி இவை பாட வினையாய நன்னாவே என்றும் பயன் உரைப்பது போல இல்லாமல் இந்த பாசுரத்திலே தொண்டர்களுக்கு திருமொழியை பாடுவதால் சுயமாக ஒரு லாபம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். தொண்டர்கள் பாட என்று படற்கையாக சொல்ல வேண்டும், ஆனால் தொண்டரோம் என்று தன்னை மட்டுமே சொல்லியிருக்கிறார் என்று ஒரு கேள்வி வரலாம். ஆனால் அப்படி பார்ப்பதிலே குறை கிடையாது. காரணம், ஆழ்வார் தாம் குறை தேர பெற்றால் தன்னை போல் இருக்கிற அத்தனை பாகவதர்களுடைய குறையும் நீங்கும் என்று நினைப்பதனால் அப்படி சொல்லியிருக்கிறார். தொண்டரோம் என்று தன்னை மட்டும் குறிப்பிட்டு சொன்னது தோஷம் கிடையாது. என்னுடைய குறை தீர்ந்தால் என்னை போன்ற பாகவதர்களுடைய குறையெல்லாம் தீரும் என்று சொல்லுவதாக தான் கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர்களும் பெரியோர்களும் சொல்லுகிறார்கள். தொண்டர்கள் எல்லோரும் தம்முடைய குறையை தீரப்பெற்றதாக நினைப்பார்கள். அதனால் மகிழ்ச்சியினால் இந்த திருமொழியை உவந்து பாடுபவர்கள் அப்படி செய்விக்க வேணும் என்று தும்பி போல்
பாகவதர்களை வேண்டுகிறார். தங்களுக்காக பாடுவதல்லாமல் மற்றவர்களுக்காக பாடக்கூடிய பாகவதர்களை தும்பியாக நினைத்து, நீங்கள் பாடுகிற ஒவ்வொரு விஷயமும் இந்த பாசுரங்களை பாடுவதால் உங்களுக்கு மட்டும் நன்மை அல்ல, எல்லோருக்கும் நன்மை நடக்கும் என்று பெருமாளுடைய சுயமான அருளை பெற முடியும் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். இத்தோடு 8ஆம் திருமொழியினுடைய 8ஆம் பத்தினுடைய 4ஆம் திருமொழி நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம். வண்டு அமரும் சோலை வயலாளி நன்னாடன் கண்டசீர் வென்றி கலியன் ஒளிமாலை கொண்டல் நிறவண்ணன் கண்ணபுரத்தானே தொண்டரோம் பாட நினைந்து ஊதாய் போல் தும்பி காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமியத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.